இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டு. அதுபோல துன்பம் உண்டானால் மகிழ்ச்சியும் உண்டு. கிறிஸ்து இயேசு நமக்காக துன்பப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு இறந்தார். எதற்காக என்றால், இறைவனின் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நூலில் இவ்வாறாக தொடங்குகிறார்: தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. இறைவன் நம் அனைவரையும் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார் என்று திருவிவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம், நாம் அனைவரும் இறைமகன் இயேசுவின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை போன்று பாவமில்லாத இறைமகனும் இறைமகளுமாக இவ்வுலகில் வாழ வேண்டும் என்பதே தந்தையாகிய கடவுளின் விருப்பம். ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமல் பாவம் செய்து இறைவனை விட்டு பிரிந்து சென்றார். எந்த ஒரு பெற்றோரும் தன் பிள்ளைகள் கஷ்டம் அனுபவிப்பது விரும்புவதில்லை. அதே போன்று இறைவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு இறை உறவில் மீண்டும் இணைக்க இறைமகன் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பினார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் என்று யோவான் நற்செய்தியாளர் அழுத்த திருத்தமாய் கூறுகிறார். புனித பவுல் கூறுகிறார்: இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். இறை பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் இறைமகன் இயேசுவின் சகோதரர்கள். இயேசு உயிர்த்தெழுந்து இறைவனோடு ஒன்றித்து இருப்பது போல் நாமும் கிறிஸ்து வழியாக மற்றும் அவர் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை வழியாக ஒருங்கிணைக்கப்படுவோம். திவ்ய நற்கருணை என்னும் கிறிஸ்து இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட அருளடையாளம் மூலம் அவருடைய திரு இரத்தமும் திரு உடலும் உட்கொள்வதன் வழியாக நம்மை இயேசுவின் இரத்த உறவு உடையவர்களாக மாற்றியுள்ளார். இறை உறவில் என்றென்றும் இணைந்தவர்களாக மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். ஆமேன்.